ஹாய் மக்களே, இப்போ சுவையான புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 4 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வாங்க புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு எப்போ நீங்கள் போட்டுக்கோங்க, 4-5 பூண்டு. நான் 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் இதை விட நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகும். நான் 2 சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற இதே கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஓரமாக இருக்கும்போது ஓரத்தில் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா